இப்பொழுது விருச்சிக ராசிக்காரர்களுடைய 2026ஆம் ஆண்டின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனீஸ்வர பகவான் வருகிறார். அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது வீடு மனை வாகனங்கள் மூலிமா நிறைய செலவுகள் இருந்தது. ஆனால் புது வாகனங்கள் வாங்கியிருக்கீங்க, புது இடம் வாங்கியிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் கூடவே செலவுகளும் அனாவசிய செலவுகளும் கூட இருந்திருக்கு. மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் நம்மளுக்கு ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, இப்போ 5ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லா கவனிங்க. புத்திரர்களால் செலவுகள், அது சுப செலவுகள், நல்லா படிக்க வைக்கிறது, பசங்க மேலே சொத்து வாங்கிறது, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா செலவுகள் அனாவசிய செலவுகள் இருக்காது. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன புத்திரர்கள் மூலியமாக சின்ன சின்ன மன சங்கடங்கள் வரத்தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இருந்தாலும் க்ஷேத்திரான பலன் இப்போ உண்டு. எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போகிற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது எல்லா சமயத்திலும் கிடைக்காது, இப்போ கிடைச்சிருக்கு. குலதெய்வத்துக்கு போவீங்க, முக்கியமான க்ஷேத்திரங்களெல்லாம் போவீங்க. முக்கியமாக இந்த விருச்சிக ராசிக்காரெல்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக காசி, ராமேஸ்வரம், பிரயாக்ராஜ், கயாலாம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக வந்து சேரும். அதே சமயம் முக்கியமான ஒரு க்ஷேத்திராடங்கள்லாம் போவீங்க. க்ஷேத்திராடங்களில் போகும்போது நம்ம புண்ணிய பலன்கள் கூடும். புண்ணிய பலன்கள் கூடும்போதே நம்மளுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். அதனால் இந்த 2026 விருச்சிக ராசிக்காரருக்கு எல்லாருக்குமே நல்லா கவனிங்க. புண்ணிய பலன்கள் கூடும். பணத்துக்கு கூட முக்கியம் புண்ணிய பலன்கள் தான். புண்ணிய பலன்கள் நம்மளுக்கு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸுங்கிற மாதிரி எல்லா விதத்துலேயும் நன்மை கிடைக்கும். அந்த எல்லா விதமான நன்மை, அதாவது பிஸ்னஸ் பீப்புளும் சரி, வேலையில் இருக்கவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி, குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கிற நேரம். நோய்கள் குறையும், கட்டுப்படும். புதுசாக நோய்கள்லாம் ஒன்றும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த க்ஷேத்திராடன படங்களால் நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்ட சாபங்கள், பாவங்கள், தோஷங்கள், திருஷ்டிகள், பிதிர்ஷாமங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகிற டைம். இதெல்லாம் நிவர்த்தி ஆனாலே வாழ்க்கையில் சுபிஷம் கிடைக்கிற டைம். அதனால் இந்த டைம் அதுவும் 2026 விருச்சிக ராசிகருக்கு எல்லாருக்கும் ஒரு சுபிஷமான நேரம் தான். அது நல்ல முக்கியமாக க்ஷேத்திராடனங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்கள் மேலே படிக்க வைங்கோ, சொத்துக்கள் வாங்குங்கோ. இது நன்மையாக லாங் டேர்ம் நன்மையாக கிடைக்கும் உங்களுக்கு.